நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை எடுத்து சொல்லுகின்ற நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபி அவர்களுக்கு இஸ்லாத்தை பற்றியும் குர்ஆன் வசனங்களை பற்றியும் எடுத்தவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே அவர் சொன்னார், நாயகமே, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன், நல்ல அறங்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கிறார், எனக்கு நற்கூலிகள் உண்டா என்று கேட்டார். என்ன நற்கூலி? நான் இஸ்லாத்திற்கு முன்னால் ஒரு நல்ல செயலை செய்து கொண்டிருந்தேன், அதனால் எனக்கு நன்மைகள் கிடைக்குமா? இஸ்லாத்திற்கு முன்னால் பாவங்கள் செய்தால், இஸ்லாத்திலே வந்துவிட்டால் பாவங்கள் எல்லாம் அழிந்து போய்விடும் அல்லவா? அதுபோன்று நான் இஸ்லாத்திற்கு முன்னால் இருக்கின்ற நேரத்திலே சில நல்ல அமல்களை நான் செய்திருக்கிறேன். அந்த நல்ல அமல்கள் என்னை அது ஏற்றுக்கொள்ளப்படுமா, அதற்கு பிரதிபலன் இருக்கிறதா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு மனிதர் வந்து கேட்பார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படி என்ன நல்ல அறங்கள் நீ செய்தாய் என்று கேட்டார்கள். அவர் சொன்னார், ஒரு நாள் நான் 2 ஒட்டகங்கள், என்னுடைய ஒட்டகங்கள் காணாமல் போய்விட்டது. என்னுடைய ஒட்டகங்கள் 2 காணாமல் போய்விட்டது. அதை தேடிக்கொண்டு அலைந்து பாலைவனத்திலே நான் தேடி போனேன். ஒரு குறிப்பிட்ட தூரத்திலே போகின்ற நேரத்திலே அந்த இடத்திலே 2 குடிசைகளை பார்த்தேன். அந்த குடிசைகளுக்கு பக்கத்திலே போனேன். முதியவர்கள் 2 பேர் உட்கார்ந்திருந்தார்கள். அவர்களிடத்திலே கேட்டேன், என்னுடைய ஒட்டகங்கள் 2 இந்த பக்கம் வந்ததா என்று கேட்டேன். அவர்கள் இல்லை, நான் பார்க்கவில்லை என்று சொன்னார்கள். இப்படி நாம் பேசிக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே வீட்டுக்குள்ளே குடிசைக்குள்ளிலிருந்து ஒரு பெண்மணி ஒரு குரல் கொடுத்தால், குழந்தை பிறந்து விட்டது என்று ஒரு குரல் கொடுத்தால், குரல் கொடுத்த உடனே வெளியிலே இருக்கக்கூடிய அந்த முதியவர் சொன்னார், ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்று கேட்டார். அப்பொழுது அந்த பெண்மணி சொன்னால், பெண் குழந்தை என்று சொன்னார். ஆண் குழந்தையா இருந்தால் எங்களோடு சேர்த்துக் கொள்கிறோம், பெண் குழந்தையாக இருந்தால் உயிரோடு மண்ணுக்குள் புதைத்து விடுங்கள் என்று சொன்னார்கள். இதை கேட்டவுடன் என் உள்ளம் பதைத்தது. உடனே நான் கேட்டேன், அந்த முதியவரிடத்திலே கேட்டேன், அந்த குழந்தையை எனக்கு கொடுத்து விடுங்கள், நான் விலை கொடுத்து விடுகிறேன் என்று சொன்னார். நாயகத்திடத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த நல்ல மனிதர் சொன்னார், நீங்கள் எத்தனை விலை வேண்டுமோ அத்துணை விலை கேளுங்கள், நான் கொடுத்து விட்டு வாங்கிக் கொள்கிறேன் என்று சொல்லுகின்ற நேரத்திலே அந்த முதியவர் கேட்டார், உன்னால் எவ்வளவு கொடுக்க முடியும்? அந்த ஒரு குழந்தைக்கு நான் நிறைமாத கர்ப்பிணி 2 ஒட்டகங்களை நான் கொடுக்குகிறேன் என்று கொடுத்த அந்த குழந்தையை நான் வாங்கிக் கொண்டேன். நாயகமே, இது போன்று 360 குழந்தைகளை நான் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் 2 நிறைமாத ஒட்டகங்களை கொடுத்து விலை கொடுத்து நான் வாங்கி வளர்த்து அந்த குழந்தைகளை பாதுகாத்து அவர்களுக்கு உயிர் கொடுத்தேன் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே.